ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் அவசியம் இது தெரிஞ்சுக்க வேண்டிய 5 பூஜை அறை குறிப்புகள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் வீட்டில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பூஜை அறையும் சமையல் அறையும் தான். இந்த 2 அறையில் அதிக நேரம் செலுத்துபவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பெண்கள் தான். ஆகையால் இன்றைக்கி பூஜை அறை சம்மந்தமான பெண்களுக்கு சில குறிப்புகளை நாம் இந்த ஆன்மீக பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பூஜை செய்கிறப்போ தெய்வத்துக்கு நாம் வெற்றிலையும் பாக்கும் வச்சு பூஜை செய்வோம். அப்படி வைக்கிற வெற்றிலை இரட்டை படையாக இருக்கணும். அதோடைய காம்பு பகுதி மற்றும் நுனி பகுதி சேதமாகாமல் சரியாக இருக்கணும். வெற்றிலையை சாமி வைக்கும்போது காம்பு பகுதி சாமியின் வலது புறமாகவும் நுனி பகுதி இடது புறமாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறதுக்கு குறித்து சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். விளக்கு பூஜை அறையில் எத்தனை வேண்டும்னாலும் ஏற்றலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை ஏற்றணும். முதல்ல இந்த அகல் விளக்கை ஏற்றியதுக்கு அப்புறம்தான் மீதி இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றணும். இப்படி நாம் விளக்கு ஏற்றுறதுனால வீட்டில் நன்மை நடைபெறும். நாம் தீபம் ஏற்றிய அகல் விளக்கில் ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கற்பூரம் இந்த மாதிரியான பொருட்களில் இருக்கும் நெருப்பு பற்ற வைத்து கொள்ளலாம். ஆனால் காமாட்சி விளக்கு, கஜ விளக்கில் இருந்து ஒருபோது செய்யக்கூடாது. நம்ம கோவிலில் அர்ச்சனை செய்யும் பூசாரியிடம் நம்ம தேங்காயை உடைச்சி வாங்கும்போது 3 கண் உள்ள தேங்காய் பகுதியை வீட்டுக்கு கொண்டு வரணும். 3 கண் உள்ள பகுதியை வீட்டுக்கு கொண்டு வருவதால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். தெய்வத்துக்கு தேங்காயை உடைச்சி வைக்கும்போது 3 கண் உள்ள பகுதியை சாமியோட வலது புறமும் தேங்காயோட இன்னொரு பகுதி சாமியின் இடது புறமும் வச்சுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.